நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த ப்ரோக்ராமில் ராகு கேது பயிற்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி நடக்குதுங்க. இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். ஸோ விரயங்கிறது பண விரயமாகவும் இருக்கலாம், அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் அவஸ்தப்பட்டிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ ராகு பகவான் மிகவும் நல்ல ஒரு சாதகமான 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி கேது பகவான் இது வரைக்கும் 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தார். கேது பகவான் 6ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான நல்ல பலனை இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ கேது 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. இது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்காது. இப்போ ஃபஸ்ட்டு ராகு என்ன பண்ணுவார்னு பார்த்துடலாம். ராகு உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கும்போது பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பணம் பல வழியிலும் வரக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி குருவும் இப்போ சாதகமற்ற 3ஆம் வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. ஸோ இந்த சமயத்தில் ராகு 11ஆம் வீட்டில் இருக்குது. குரு மற்றும் சனி இவங்க 2 பேருடைய கெடுபலன்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இந்த 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்க கிரக பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு உதவுன்னு சொல்லலாம். தொழில்துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாமே பண வரத்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது 5ஆம் வீட்டில் இருக்கார். இது ஒரு நல்லதை பண்ணும், அதே சமயத்தில் ஒரு சிறு கெடுபலங்களையும் சேர்த்தே பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பிள்ளைங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் படிக்கலான்னு சொல்லி நீங்கள் போவாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இருந்தாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். அதே மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேறு இடத்துக்கு போகலாம். அதுக்கடுத்தது அவங்க டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்லி வேறு இடத்துல போய் தங்கலாம், இல்லை இடமாற்றம் ஏற்படலாம். அதனால ஒரு சில உங்களோட பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ராகு கேது பற்றி பார்த்தாச்சு. ராகு கேதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 மாதம். மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்குது. இதில் இந்த முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுத்தா கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பான பலன்களை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இப்போ அவர் பின்னோக்கினா இருந்து 10ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அதே மாதிரி கேது 5ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டுக்கு இடம் மாறுறாரு. இது அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்காது அப்படின்னு பார்த்தா கூட இது அந்தளவுக்கு ஒரு கெடுபலங்களையும் கொடுக்காது. ராகு 10ல் இருக்கிறதால ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 14 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவு கூட அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடலாம். இருந்தாலுமே இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு சனி 2 கிரகங்களுமே மிகவும் ரொம்ப சாதகமான நிலையில் இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய ஒரு ப்ரமோஷன், அதே மாதிரி ஒரு சேலரி ஹைக்ஸு, போனஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுக்கடுத்து தொழில்துறையில் சேர்ந்தவர்களுக்கும் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஃபார்ச்சூன் பேஸாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்குரிய நிறைய லாபமும் வந்துடும். ஸோ இது ரெண்டும் இருக்கும்போது என்னென்னா, அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் சொத்துக்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கேது 4ல் இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் வில்லங்கமான ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு வாங்குறது நல்லது. குருவும் சனியும் நல்ல நிலையில் இருக்கிறதால நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா, அதனால் கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறதால எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே சரி, அதில் வில்லங்கம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்க. பில்டர்ஸ் ஏதாவது புது வீடு வாங்கினீங்கன்னா அந்த பில்டரோட பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணிங்க. ஸோ எவ்வளோ வீடு டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதனால் வரக்கூடிய ப்ராப்ளமும் குறைஞ்சிரும். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்கணும். அந்த அளவுக்கு தான் அவங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. ஆனால் இந்த ஹோல் பீரியட் இருக்கு இல்லையா, ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய இந்த 19 மாதமே சனி பகவான் மிகவும் சாதகமான 11ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ அது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துருன்றதை கண்டிப்பாக சொல்ல முடியும். குரு பகவானுமே உங்களுக்கு முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது மே 2025லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு ராஜயோக பலனை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி மற்ற கிரகங்களுடைய நிலையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு 19 மாதமே உங்களுக்கு ரொம்ப ராஜயோகமான பலன்களை கொடுக்குங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும். மிதுன ராசிக்கு
இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இது வரைக்கும் ராகு கேதுக்கள் வந்து 4, 10ங்கிற இடத்துல வந்து சாதகமற்று சஞ்சரித்து வந்தாங்க. இப்போ வந்து ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு போகுது. கேது வந்து 4ஆம் வீடை விட்டு 3ஆம் வீட்டுக்கு வர்றாரு. ராகு பகவான் வந்து 10ஆம் வீடை விட்டு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. இது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும்னு சொல்ல முடியும். குறிப்பாக வந்து கேதுவோட நிலை வந்து ரொம்பவும் சிறப்பான நிலையில் இருக்குது. ராகு வந்து 9ல் இருக்கும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபாரின் கண்ட்ரி ட்ராவல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ராகு பயிற்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விசா ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டக் ஆகி நின்றும். அதே மாதிரி ஒரு இப்போ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துக்கு வந்து பர்மனெண்ட் இமிக்ரேஷன் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கு இது அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு கேது வந்து மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறதால நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து மற்ற கிரகங்களோட நிலையை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10ல் வந்து சனி இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி தொடங்கும் போதே குரு பகவான் வந்து ஜென்ம ராசியில் இருக்கார். ஸோ ஜென்மத்தில் இருக்க குரு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க குரு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்தா கூட அந்த பிரச்சனைகளை எல்லாமே வந்து தாங்கிட்டு அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாரு. ஸோ இந்த கேது 3ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து குலதெய்வ கோவிலுக்கே நீங்கள் வந்து 4-5 வருஷம் போகாமல் இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் வந்து 10 வருஷமாக போகாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த கோயில் வந்து சில சமயத்தில் வந்து ஒரு பாலடைஞ்சு கூட போயிருக்கலாம். அந்த மாதிரி கூட சில பேர் வந்து விட்டுருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த கேது வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகி அவங்க குலதெய்வத்தை வந்து முதல்ல போய் திருப்திப்படுத்துன்னு சொல்லி அவங்க கோயிலுக்கு போய் அவங்களுக்கு பூஜை செஞ்சு அவங்களுடைய ஆன்மீக பலத்தை வந்து நல்லா அதிகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த கேது பயிற்சி வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஜென்மத்தில் குரு பகவான் எவ்வளோ தான் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் கேது வந்து அதை தாங்கிட்டு போகிற அளவுக்கு தைரியத்தை கொடுத்துருவார். நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் குறிப்பாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வருஷத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமாக சுபகாரியங்கள் எதுவும் நடத்த வேணாம். அதுக்கு அடுத்து அதாவது ஜூன் 2026 உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் உச்சஸ்தானத்துக்கு வந்துடுவார். அந்த சமயத்தில் குருவும் நல்லாயிருக்கும், கேதுவும் நல்லாயிருக்கும். அந்த சமயம் வந்து உங்களுக்கு ராஜயோகமான பலன்கள் நிறைய கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கடகராசிக்கு இது வரைக்கும் ராகு பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அஷ்டமஸ்தானங்கிறது வந்து ராகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வீடு தாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நிறைய இந்த பரம்பரை சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா, உங்களுக்கு வராமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு 4 வருஷமாவோ இல்லை 10 வருஷமோ, சில பேருக்கு வந்து 15 வருஷமாக கூட வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வராமே இருந்திருக்கும். உங்கள் பேருக்கு இருந்தாலும் உங்களோட சொத்தாக இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்காரு. இந்த ராகு 8ல் இருக்கும்போது உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக லாபம் அதிகமாக இருக்கக்கூடியதாக தான் இந்த ராகு பயிற்சி இருக்குது. ஸோ இதே மாதிரி லாட்ரி விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஜாதகத்துலேயும் அது சப்போர்ட் பண்ணணும். அதனால் உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இந்த லாட்ரி விஷயத்தில் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து ஃபார்ச்சூன் ஃபேஸாக தான் இது வந்து இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ராகு 8ல் இருக்குது, நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. ஸோ கேது வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் வீட்டு விட்டு 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 2ஆம் வீட்டில் இருக்க கேது பகவான் என்ன பண்ணுவார்னா நிறைய செலவுகளை கொடுத்துருவார். ஸோ ராகு வந்து காசை வந்து திடீர் பண வரவு கொடுக்குற மாதிரி கேது வந்து செலவுகளையும் கொடுத்துருவார். ஸோ அதை நீங்கள் வந்து சுப செலவெல்லாம் மாற்றிக்கிறது வந்து நல்லது. குறிப்பாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லது ஒரு டைம்ன்றது வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதுக்கு அடுத்து மற்ற கிரகங்களுடைய நிலையை பற்றி பார்க்கும்போது, அதாவது சனி பகவான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். இந்த ராகு கேது பயிற்சி தொடங்கும் போது வந்து சனி பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. ஸோ அதனால் பாக்கியஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஸோ குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 12ஆம் வீடுங்கிறது வந்து ஒரே ஸ்தானம், அதுவும் வந்து செலவுகளை குறிக்குது. ஸோ குரு மற்றும் கேது இது ரெண்டுமே வந்து செலவுகளை குறிக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தாலுமே ராகு வந்து பண வரத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து குடும்பத்தில் ஏதாவது விசேஷம், அதாவது வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அது உங்களுக்கு மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு வயதானவராக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி பார்க்கணுனாலுமே உங்களுக்கு வந்து இந்த முதல் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது மே 2025 ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து 2 வீலரில் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 4 வீலரில் போகிற அளவுக்கு வந்து யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக இல்லை.
இந்த சமயத்தில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுங்க. அதே மாதிரி பணத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட வேணாம், கடன் வாங்குவதை வந்து முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ராகு கேது பயிற்சியில் முதல் ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கடைசி ஒரு 6 மாதம் மட்டும் நீங்கள் வந்து பண விஷயத்தில் கவனமாக இருந்துட்டா இந்த ராகு கேது பயிற்சி முழுவதுமே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ராகு பகவான் 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் இருந்து வந்தார். இப்போ வந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுறாரு. 7ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு வந்து பிரேக்கப்பே ஆயிருந்திருக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளாரையும் நிறைய கருத்து வேறுபாடு காரணமாக பிரியக்கூடிய சூழலும் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இது வந்து ராகு 7ல் இருந்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். இப்போ வந்து சனி பகவான் வந்து 7ல் வந்துட்டார். ஸோ ராகு கொடுத்த ப்ராப்ளத்தை அப்படியே சனி வந்து கன்னி பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து ராகு வந்து 6க்கு போகிறது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். குறிப்பாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் கண்டக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே வந்து ராகு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடுவார். ஸோ சனி பயிற்சி வந்து 2.5 வருஷமாக இருந்தாலும் ராகு பயிற்சி வந்து 1.5 வருஷம், அதாவது மே 2025 டிசம்பர் 2026 வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு பெருமளவு பாதிக்கப்படாமல் ராகு பகவான் வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிடுவாருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து கேது பகவான் வந்து ஜென்ம ராசியிலேருந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, ஹெல்த் ப்ராப்ளத்தையும் கொடுத்துருப்பாரு, பண விஷயத்துலையும் நிறைய விரயத்தை கொடுத்துருப்பாரு. கேது வந்து இப்போ வந்து 12ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இந்த 12ஆம் வீடுங்கிறது வந்து விரயஸ்தானம், அதே மாதிரி இது வந்து மோட்சத்தையும் குடிக்கக்கூடிய ஸ்தானம். இதனால் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து மோட்சம் அடையக்கூடியதற்கான அதுக்குரிய ஒரு வழிமுறை என்னன்றதை வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. குறிப்பாக வந்து இது வரைக்கும் வந்து சேரிட்டியாக பண்ணாமல் இருந்திருக்கலாம், யாருக்குமே உதவணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க கூட வந்து இனிமேல் ஓகே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லைன்னு சொல்லி படிக்காமல் இருக்காங்க, நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்குது, அதே மாதிரி சீனியர் சென்டரில் வந்து வயசானவங்க வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குரிய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நிறைய அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து தோண ஆரம்பிக்கும். அந்த முயற்சியில் நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு அடுத்தது கோயிலுக்கும் நீங்கள் வந்து நிறைய போயிட்டு வரீங்க. அதே மாதிரி கோயில் திருப்பணிகளில் வந்து கட்டுறதுக்கான ஒரு முயற்சியிலே நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க. ஸோ கேது வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டத்தை வந்து அதிகமாக கொடுக்கும். இதுக்கடுத்து மற்ற கிரகங்களுடைய நிலையை வச்சு பார்க்கும்போது, அது குறிப்பாக குருவோட நிலையை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, குரு வந்து முதல் ஒரு வருஷத்துக்கு, அதாவது மே 2025 மே 2026 வரைக்கும் 10ஆம் வீட்டில் சாதகம் மட்டும் இருக்கார். ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுமாரான பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கு அடுத்து குரு வந்து உச்சமடைய போகிறார். ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அவரவர் வயதிற்கேற்றால் போல நல்ல பலன்கள் உங்களுடைய கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். நீண்ட கால கனவுகளும் ஆசைகளும் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் பிற்பகுதியில், அதாவது ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். துளாராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சி துளாராசிக்கு நல்ல யோக பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட், ஒரு பொன்னான காலகட்டம், இல்லை கோல்டன் பீரியட் இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக தான் இந்த ராகு கேது பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஷ்டமத்தில் குரு வந்து நிறைய படுத்தி எடுத்திருப்பாரு. அதுக்கு 2 மாதம் முன்னாடி வரைக்கும் சனி பகவானும் நிறைய படுத்தி எடுத்திருப்பாரு. இப்போ சனி மற்றும் குருவோட நிலை வந்து ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ராகு கேது பயிற்சியும் மிகவும் சிறப்பான நிலைக்கு வருது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து 12ஆம் வீட்டை விட்டு 11ஆம் வீட்டுக்கு வராரு. இது வந்து லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற கேது பகவான், அதே மாதிரி ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற குரு பகவான், இந்த மூன்றுமே வந்து மிகவும் சிறப்பான நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு ராஜயோக பலன்கள் உடனே கிடச்சிரும்னு சொல்லலாம். எதை எடுத்தாலுமே சக்ஸஸ் கிடைக்கும். வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இது வரைக்கும், ஸோ கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஹெல்த் ப்ராப்ளம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் சரியாயிடும். உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கலாம், அதுவுமே உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை விட்டு நீங்கள் குயிக்காக வெளில வந்துடுவீங்க. இதுக்கு அடுத்தது வந்து ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், கடன் தொல்லையினால நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம். ஸோ கடன் பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா 3 ராஜகிரகங்களுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான நிலையில் இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு பண பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் பண பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணுறதோட அடுத்தவங்களுக்கு பணம் கடனாக கொடுத்து உதவுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பல மடங்கு உயர்ந்து வருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி எக்கச்சக்கமாக லாஸ் ஆயிடுச்சு சார், ஒரு 10 கோடி போயிடுச்சு, 5 கோடி போயிடுச்சு, அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நிறைய பணத்தை விட்டுருப்பாங்க. சில பேர் பேங்க்ரப்ட் ஆகிற அளவு கூட போயிருந்திருக்கலாம். தொழில்துறை சேர்ந்தவர்களுக்கு இது வந்து பொருந்தும். அவங்க எல்லாருமே விட்ட பணத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ கேது வந்து நல்ல பொசிஷன் இருந்தாலுமே ராகு வந்து 5ல் இருக்கும்போது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு
தேவையில்லாத ஒரு டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் நடக்கும். இருந்தாலும் ஒரு பதட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பதட்டம் ஏற்படும். ஏன்னா திடீர்னு எல்லா விஷயமே கரெக்டாக நடக்கும்போது இது வந்து எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். அது மாதிரியான ஒரு பதட்டம் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு 5ல் இருக்கும்போது கந்திருஷ்டியும் ஏற்படலாம். ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை பார்க்கும்போது கந்திருஷ்டி ஏற்படுறது வந்து ஒரு நேச்சர் தான். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து ஒரு கந்திருஷ்டியாலையும் ஒரு சிறு பாதிப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி துலா ராசிக்கு பல விஷயத்திலையும் அவரவர் வயதிற்கேற்றாற் போல எல்லா சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரமாதமான ராகு கேது பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். இப்போ வந்து 4ஆம் வீட்டுக்கு வராரு. அடுத்தது கேது பகவான் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். அவர் வந்து 10ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ இந்த 4-10 வந்து ராகு கேதுக்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 4ல் வந்து ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானம் வந்து பாதிக்கப்படுறதால ஒரு கம்ஃபர்ட்ஸ் இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு லக்ஸரி ட்ராவல் நீங்கள் வந்து நல்லாவே புக் பண்ணால் கூட அந்த சமயத்தில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படலாம். அதே மாதிரி டிராஃபிக்கில் நிறைய தடவை ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஸோ நிறைய டிலேஸ் ஏற்படும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் வந்து. ஸோ ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் போவீங்க. பார்த்தா உங்களுக்கு வந்து இல்லை சார் ஓவர் புக் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து ராகு கேதுக்குள்ளால் ஏற்படும். ஸோ 10ல் வந்து கேது இருக்கிறது வந்து உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அது ஒரு ரீஆர்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐடி கம்பெனியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணுவாங்க, பீப்புளெலாம் ஷஃபில் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு ஏற்கனவே இந்த முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் போகலாம். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 100 பேரை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன், 50 பேரை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னவங்க வந்து இப்போ நான் வந்து ஐசியாக மாறிட்டேன், என்னை வந்து எனக்கு கீழே வந்து யாருமே கிடையாது, இல்லைனா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இந்த ஃபேமிலி லைஃப்பும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சஃபராக தான் சொல்ல முடியும். இதுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோட குருவும் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ப்ராப்ளம் வரலாம். பேபி பிளான் பண்ணுறதுக்கு இது வந்து அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல நேரம் அப்படின்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ ஐவிஎஃப் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க குறிப்பாக வந்து லவ்வர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம்ங்கிறது தான் சொல்ல முடியும். ஸோ இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த முதல் ஒரு வருஷத்துக்கு தான் இந்த அளவுக்கு வந்து கடுமையான பலன்கள் இருக்கும். அதாவது மே 2025லேருந்து மே 2026 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சோதனையான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து சனியோட நிலையும் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துரும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸே வந்துட்டுருக்கு. 4 கிரகங்களையும் வச்சு பார்க்கும்போது ராகு கேது குரு சனி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அவமானப்படும் சூழலும் வந்து உங்களுக்கு வந்து முதல் ஒரு வருஷத்தில் ஏற்படலாம். ஸோ இவ்வளோ கஷ்டம் நீங்கள் பட்டால் கூட உங்களுக்கு அடுத்தது அதாவது ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உச்ச வீட்டுக்கு போயிடுவார், உச்சஸ்தானத்துக்கு போயிடுவார். கடகராசியிலேருந்து சனி பகவானை பார்க்குவதால் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சனியால் ஏற்படக்கூடிய தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். அடுத்து குருவும் நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு அதாவது ஜூன் 2026 ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதிகமான ரிஸ்க்கு எதுலையுமே எடுக்க வேணாம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கடைசி 6 மாதம் இருக்குல்லையா ராகு கேது பயிற்சியில் அது வந்து ராஜயோக பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் ராகு பகவான் உங்களுடைய 4ஆம் வீடான அர்த்தாஷ்டம ஸ்தானத்திலிருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ வந்து அவர் வந்து 3ஆம் வீட்டுக்கு வராரு. அது வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்தது கேது பகவான் வந்து 10ஆம் வீட்டிலேருந்து உங்களை வந்து படுத்தி எடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. தேவையில்லாத மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு வந்து டிமோஷனாக இருக்கலாம். அதாவது ப்ரமோஷன்னா வந்து ஒரு பதவியிலேருந்து மேலே போகிறது, அது வந்து டிமோஷன், அதாவது ஒரு பதவி விட்டு கீழே இறங்கி வரக்கூடிய சூழலும் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ வந்து கேது வந்து 9ஆம் வீட்டுக்கு போகிறதும் ராகு 3ஆம் வீட்டுக்கு வருவதும் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் சொல்லலாம். ஸோ உத்தியோகத்தை சேர்ந்தவர்களுக்கு இது வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். சனி பகவான் வந்து 4ஆம் வீட்டில் இருந்தால் பிரச்சனையாச்சே, ஏன்னா சனியோட பார்வை வந்து ராசி மீது விடுவதால் நிறைய ப்ராப்ளம் வருமே நீங்கள் நினச்சி வருத்தப்படலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அது மாதிரி நடக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து சனி 4ல் இருந்தால் கூட
ராகு 3ல் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும், அதாவது இந்த 1½ வருஷம் முழுவதுமே சனியால் வந்து உங்களுக்கு வந்து கெடுபலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட முடியாது. அதனால உத்தியோகத்தில் அபரிதமான வளர்ச்சிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இது மட்டுமல்லாமல் குரு பகவானும் உங்களுடைய ராசியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா குரு பகவான் வந்து களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறதால அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ச்சூன் பாயிண்டாக தான் இருக்குது. அதனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ இல்லை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், அவங்களுக்குமே வந்து அபரிதமான வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும்ன்றதை சொல்லலாம். அதே மாதிரி சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய யோகமும் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அந்த முதல் ஒரு வருஷத்துக்கு வந்து பலன்கள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதிர்ஷ்டங்கிறது வந்து முதல் ஒரு வருஷத்துக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து லாட்ரி யோகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த முதல் ஒரு வருஷத்தில், அதாவது மே 2025லேருந்து மே 2026க்குள்ளார லாட்ரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விழுந்துடும். அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்து நிறைய ஃபார்ச்சூன்ஸ் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாக்க அதுவுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் வந்து. ஸோ நிறைய பணம் வந்து விட்டுருக்கலாம். சில பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கவங்க மில்லியன்ஸில் கூட லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ராகு மற்றும் குருவோட நிலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த விட்ட பணத்தை எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு காலநிலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த முதல் ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்துலையுமே செட்டில் ஆயிடலாம். ஸோ பண பிரச்சனை இருக்காது. உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க, ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துடும். ஸோ அதே மாதிரி சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு இது வந்து நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து 8க்கு போயிடுவார். அந்த சமயத்தில் வந்து ராகுவால் உங்களை வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா, ரிஸ்க் எடுக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இது வரைக்கும் ராகு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ வந்து உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி கேது பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ வந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 2ஆம் வீட்டுக்கு வரது வந்து அந்தளவுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. குறிப்பாக என்னென்னா எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ வந்து அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படலாம். இதுக்கு அடுத்து கேது வந்து 8ஆம் வீட்டுக்கு வரது வந்து ரொம்ப நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மகர ராசிக்காரங்களாலே ஆன்மீகத்தில் நாட்டம் பொதுவாகவே இருக்கும். அதுவும் குறிப்பாக கேது 8ல் வரும்போது நிறைய சேரிட்டி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பான்மை ரியலிஸ்டிக்காகவே அவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். அதே வந்து நிறைய அதிகமாகிடும். இந்த கேது 8ல் இருக்கும்போது அதிகமாக வந்துடும். ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால செலவுகளை அதிகப்படுத்திடும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து செலவு அதிகமாகிடுமே நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு வந்தாலுமே அதை விட ஒரு 5 மடங்கோ இல்லை 10 மடங்கு அதிகமான பண வரத்து வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து 7 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கும்போது பணத்துக்கு வந்து கொஞ்சம் கூட பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் குருவுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ இந்த 6ஆம் வீட்டுக்கு போனால் கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து குரு வந்து ஒர்க் ஆகிடாது. ஸோ குறிப்பாக குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபார்ச்சூன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் வந்து பணமழை கொட்டப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிற ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடுமே வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ராகு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தால் கூட, அதாவது 2ஆம் வீட்டிலேருந்து சில செலவுகளை அதிகப்படுத்தி கொடுத்தா கூட குருவும் சனியும் வந்து அதை வந்து நிவர்த்தி செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து ராகு வந்து இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இது ரெண்டும் நல்லா இருக்கும்போது அடுத்து உங்களுக்கு வந்து கேது 8ல் இருக்கிறதால அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேரிட்டி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கும் வந்து நீங்கள் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. குறிப்பாக கோயில் புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்து போய் பார்த்துட்டு வருவீங்க. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுவீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 7 சனி முடிஞ்சிருச்சு. குரு பகவானோட நிலையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ராகு கேதுக்கள் 2-8ல் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் படுத்திடுமோன்னு நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. இந்த ஒரு ராகு கேது பயிற்சி முழுவதுமே, அதாவது இந்த 19 மாதமே மகர ராசிக்கு ஒரு யோகமான காலகட்டமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ராகு பகவான் இது வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ வந்து ஜென்ம ராசிக்கு வராரு. கேது பகவான் வந்து 8ஆம் வீட்டில் இருந்து இப்போ வந்து 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ ஜென்மத்தில் ராகு வரும்போது கொஞ்சம் வந்து உடல் உபாதைகள் வந்து வரதான் செய்யும். அதே மாதிரி கேது வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதால களத்திர ஸ்தானம் வந்து பாதிக்கப்படுது. அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் வந்து பாதிக்கப்படும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுவோட டிரான்சிட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து எப்படி ஒரு ஜோதிட விதின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி விதி விலக்குகளும் இருக்குது. ஸோ
ஸோ ஜென்மத்தில் ராகு சஞ்சரித்தா கூட குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுடைய ராசி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ராகு கேது பயிற்சி ஆரம்பிக்கிற அதே டேட்டில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது மே 18 வந்து ராகு பயிற்சி, மே 14 வந்து குரு பயிற்சி. ஸோ குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ராகு வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வராரு. அதனால குரு பகவான் வந்து மிதுனத்தில் இருக்க வரைக்கும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாது. நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருமே நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் குரு பகவானோட பார்வை வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசி மீது விழுவதால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. என்ன தான் ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சரியாடுன்னு சொல்லலாம். டாக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ஒரு கரெக்டான மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவீங்க. ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு வந்து பெருமளவு பாதிக்கப்படாது. ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து குரு பகவானோட பார்வை இருக்கிறதால கண்டிப்பாக அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ 7.5 சனி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு, ஒரு லாஸ்ட் ஃபேஸ், அதாவது வந்து ஒரு 2.5 வருஷம் இருக்குது. ஸோ சனி பகவான் வந்து ஜென்மத்தொட்டு வெளியில் வந்ததாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ராகு கேதுக்களுடைய பயிற்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை என்றால் கூட முதல் ஒரு வருஷத்துக்கு, அதாவது மே 2025லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குருவோட பார்வை வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த டயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச், ஏப்ரல், மே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அதுக்குரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு ரொம்ப நாள் மேரேஜ் ஆகலைன்னா கூட அவங்களுக்கும் வந்து இது வந்து நல்ல ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் வரலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் வரலாம், பணப்பிரச்சனையும் வரும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக அவசியம். மெடிடேஷன் பண்ணுங்கள், நிறையா ப்ரே பண்ணுங்கள். ஸோ அந்த லாஸ்ட் 6 மாதமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மீன ராசிக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் நிறைய படுத்தி எடுத்திருப்பார். லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ வந்து ராகு வந்து 12ஆம் வீட்டுக்கு வரது வந்து ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். கேது வந்து 7ஆம் வீட்டிலேருந்து நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ கேது 6ஆம் வீட்டுக்கு வரதும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ராகு கேது பயிற்சி வந்து பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இருக்கிற பிரச்சனை வந்து குறைஞ்சி ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடச்சிருங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கார். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து பாதிக்கும். அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்க சனி பகவான் வந்து அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே இந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, அதனால் தூக்கம் வந்து பாதிக்கும். இப்போ இதில் உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேது வந்து 6ல் இருக்கார். ஸோ என்னதான் இருந்தாலுமே வந்து உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து வராமல் கேது வந்து 6லேருந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த ஒரு ஜென்மசனியை கிராஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ஜென்மசனியோட பீரியட் வந்து 2.5 வருஷம் இருக்குது. ஆனால் வந்து உங்களுடைய இந்த ராகு கேது பயிற்சி வந்து கேது வந்து 2026 டிசம்பர் வரைக்கும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து மாற்றி கொடுக்க முயற்சி செய்வார். கேது வந்து 6ல் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்கு அவசம் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவோட நிலையை வச்சு பார்க்கணும். குரு வந்து 4ல் இருக்கிறது வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த குரு பயிற்சி வந்து 3லேருந்து நிறையா பண பிரச்சனையை கொடுத்துருக்கலாம், ஃபைனான்ஷியலாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை விட்டு ஓரளவுக்கு வெளில வருவீங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஒரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும், வருமானம் வந்து ஓரளவுக்கு கணிசமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறீங்களோ அதுக்குரிய வருமானம் ஓரளவுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியை 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போகிறார். அதாவது ஜூன் 2026ல் குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மீதும் ராசியில் சஞ்சரிக்கிற சனி பகவான் மீதும் விழ ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து பல மடங்கு அதிகமாக வர ஆரம்பிக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த ராகு கேது பயிற்சியில் கடைசியாக இருக்க 6 மாதம் இருக்கு இல்லையா, ஜூன் 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கேதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கேது வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறதும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். குரு 5ல் அந்த சமயத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் உங்களுக்கு வந்து கடுமையாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருக்கிற வேலையை பார்த்துட்டு அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போடாதீங்க, புதுசாக வந்து
ஒரு தொழில் தொடங்குறது இல்லை பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. கடைசியாக இருக்கு இல்லையா ஒரு 6 மாத காலகட்டம், அதாவது ஜூன் 2026 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போதும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் 12 ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.